மனதில் எவரெவரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் அகண்டமாக நினைவில் நிற்கும் பக்தியையும் குரு பாதங்களின் மீது பெரும் பற்றையும் விருத்தி செய்து கொள்ள வேண்டும். மேலும் சாயியின் குணங்களுடன் கூடிய தூல சுரூபத்தை இடைவிடாது தியானம் செய்தால் தூல உருவம் மறைந்து சூக்கும ஆத்மஸ்வரூபம் வெளிப்படும். குணங்களுடன் கூடிய உருவத்துள் நுழையாமல் ஆத்ம ஜோதியை காண இயலாது. குணமற்றதும் ஆழம் காண முடியாததுமான பரபிரம்மத்தை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. தேவரீர் ஒரு உடலில் வாழ்ந்து கொண்டே விசுவாசமுள்ள பக்தர்களை பிரேமையுடன் உமது பாதங்களுக்கு இழுத்தீர். தேகத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை தேகத்தை மறக்க செய்து அவர்களே அறியாதவாறு அவர்களை பரமார்த்த வாழ்வில்